மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி செயலாளரும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பிரபல கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தோழியுமான அஞ்சலை மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்தவர் 44 வயது மாஜர் கான். வீடு வாடகை மற்றும் இடம் விற்பனை செய்யும் தரகராக இருந்து வருகிறார். இவர் புளியந்தோப்பு நரசிம்மன் நகரைச் சேர்ந்த பாஜக மாவட்ட மகளிர் அணி செயலாளராக உள்ள அஞ்சலை என்பவரிடம் கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை 40% கந்து வட்டிக்கு 4 லட்சம் கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் மாதம் 1,60,000 வீதம் 5 மாதமாக 8 லட்சம் பணத்தை திரும்பச் செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் அஞ்சலை தனக்கு மேலும் 9.5 லட்சம் பணம் தர வேண்டியிருப்பதாக தொலைபேசி மற்றும் ஆட்களை அனுப்பி கொலை செய்து விடுவேன் என அடிக்கடி மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் அஞ்சலை மீது கந்துவட்டி தடை சட்டம், கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல், மிரட்டி பணம் பறித்தல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் புளியந்தோப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து அஞ்சலை தலைமறைவானார். அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாஜக மாவட்ட மகளிர் அணி செயலாளராக உள்ள அஞ்சலை கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் பி கேட்டகரி ரவுடியாக உள்ளார். இவர் மீது கொலை முயற்சி, கந்துவட்டி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடசென்னை பகுதியில் செல்வாக்கு செலுத்தி வந்த பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தோழியாக அறியப்பட்டவர் புளியந்தோப்பு அஞ்சலை. அவரின் துணையுடன் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கந்துவட்டி, மிரட்டல், பணம் பறித்தல் வேலைகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆற்காடு சுரேஷுக்கு பயந்து அஞ்சலை மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகாரளிக்காமல் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டணப்பாக்கத்தில் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு தனியாக அஞ்சலை கந்துவட்டி தொழிலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாஜர் கான் அளித்த புகாரில் அஞ்சலை மீது வழக்கு பதிந்து தேடி வந்தனர். தலைமறைவான அஞ்சலையை நேற்று மாலை போலீசார் கைது செய்தனர். இதேபோல புளியந்தோப்பைச் சேர்ந்த அசாருதீன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துவிட்டு 62 லட்சம் வாங்கிக் கொண்டு மீண்டும் பணம் கேட்ட வழக்கிலும் போலீசார் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.